அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஸ்பார்க் கிளாஸ் 9ல் சாப்டர் 9ல் இருக்கிற சமன்பாடுகளை உள்ளீடு செய்தல், வெட்டும் புள்ளி காணுதல் என்ற 2 செயல்பாடுகளையும் ஜியோஜிப்ராவில் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். இதற்கு முன்னாடி கிளாஸ் 9ல் சாப்டர் 8ல் இருக்கிற புள்ளிகளை எப்படி உள்ளீடு செய்கிறது, புள்ளிகளின் வழியாக கோடுகளை எவ்வாறு வரைகிறது, அந்த 2 கோடுகளும் வெட்டும் புள்ளிகளை எவ்வாறு காண்பது என்பதை நம்ம ஜியோஜிப்ரா வீடியோவாக பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் வரும்பொழுது ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு நம்ம ஜியோஜிப்ராவினுடைய இன்டர்ஃபேஸ்க்கு போகிறோம். இந்த ஜியோஜிப்ராவினுடைய இன்டர்ஃபேஸில் இன்புட் அப்படின்னு இருக்கிற இந்த அல்ஜிப்ரா வியூவில் தான் நம்ம சமன்பாடை உள்ளீடு செய்ய போகின்றோம். சமன்பாடை உள்ளீடு செய்வது என்பது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஒருபடித்தான சமன்பாடு. 2 மாறிகளை கொண்ட ஒருபடித்தான சமன்பாடுகளை தான் நம்ம உள்ளீடு செய்ய போகிறோம். லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் நம்ம உள்ளீடு செய்யும் பொழுது அதற்கான படவிலக்கம், ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம உள்ளீடு செய்யும் பொழுது ஒரு நேர்கோடு கிடைக்கும். அந்த நேர்கோடு எவ்வாறு இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கிடைக்குது என்பதை மாணவர்களுக்கு நாம் தெளிவாக உணர்த்த முடியும். இப்போ நான் இன்புட் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியில் ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். x plus y equal to 5. இப்போ x plus y equal to 5 என்ற ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நான் உள்ளீடு கொடுத்த உடனேயே இங்கு ஒரு நேர்கோடு படமாக வருகிறது. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளில் நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய பிக்சர் ரெப்ரசன்டேஷன் ஒரு நேர்கோடாக கிடைக்கிறது என்பதை இந்த படத்தின் மூலமாக நாம் தெளிவாக உணர்த்த முடியும். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது LINEAR அப்படின்னு நம்ம ஸ்பெல் பண்ணுவோம். அதிலே லைன் அப்படின்றது இருக்கு, LINE. அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு லைன் கிடைக்கும் என்பதை 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம் தெளிவாக கற்பிக்க முடியும். மறுபடியும் நான் இங்கு இரண்டாவதாக ஒரு லீனியர் ஈக்குவேஷனை உள்ளீடு செய்கிறேன். 2x minus 3y equal to 7. என்டர் கொடுக்கும் பொழுது 2x minus 3y equal to 7 என்ற இரண்டாவது ஈக்குவேஷனை நம்ம இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்க முடியுது. மூவ் டூல் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வைக்க முடியும். இதில் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்த 2 கோடுகளையும் நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். இரண்டு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம உள்ளீடு கொடுத்தோம். அந்த 2 லீனியர் ஈக்குவேஷனையும் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் மாணவர்களுக்கு காட்சிப்படுத்த முடியும். இப்போ மாணவர்களிடத்தில் நம்ம சில கேள்விகளை கேட்க முடியும். இந்த 2 லைனும் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கும் பொழுது மாணவர்கள் 2 லைனும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிறது என்ற உண்மையை கூறுவார்கள். அப்போ இந்த 2 லைனும் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளக்கூடிய அந்த புள்ளிகளை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஜியோஜிப்ராவினுடைய பேசிக் அறிவெல்லாம் மாணவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அதன் வாயிலாக நம்ம இன்டர்செக்ட் அப்படின்ற அந்த டூலை யூஸ் பண்ணி இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் இந்த லைன் வெட்டி கொள்ளக்கூடிய பாயிண்ட் என்ற உண்மையை மாணவர்களுக்கு கூற முடியும். பாயிண்ட்ன்ற அந்த டூலை யூஸ் பண்ணி இன்டர்செக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி லைன் 1 கிளிக் பண்ணுறேன், லைன் 2 கிளிக் பண்ணுறேன். இரண்டும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த புள்ளி A என்பது நமக்கு கிடைக்கிறது. இந்த ஏவை மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். மறுபடியும் இந்த ஏவினுடைய வேல்யூ என்ன என்பதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய நேம் அப்படின்னு இருக்கிற இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது அந்த மதிப்பு என்ன என்பது அங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இதை நம்ம கலர்ஸை சேஞ்ச் பண்ணி மாணவர்களுக்கு காட்ட முடியும். இந்த 2 நேர்கோடுகளும் வெட்டி கொள்ளக்கூடிய அந்த புள்ளியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
சென்ற ஆண்டுல நம்ம லீனியர் ஈக்குவேஷன் என்று படிக்கப்பட்ட அந்த செய்தியை படங்களின் வாயிலாக இங்கு மாணவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எளிமையாக அந்த கான்செப்ட் புரியும். இப்போ 2 நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கிறது. அந்த வெட்டும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். எல்லா நேர்கோட்டிலையும் 2 கோடுகளும் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளாது என்ற உண்மையையும் மாணவர்களிடத்தில் உணர்த்த வேண்டும். 2 கோடுகளும் ஒரு இடத்தில் வெற்றி கொண்டால் அந்த 2 கோடுகளுக்கும் ஒருமை தீர்வுகள் இருக்கும், அதாவது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத மாணவர்களுக்கு இங்கு விளக்க முடியும். 2 கோடுகளும் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளாமல், அதாவது இணையாக பேரலா போனுச்சுன்னா அங்கு தீர்வுகளே இருக்காது என்ற உண்மையை நம்ம அடுத்த கட்டமாக நிறுவ முடியும். மறுபடியும் இதில் இருக்கிற நான் ஒரு லைனை டெலீட் பண்ணுறேன். ஒரு லைனை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ மீண்டும் ஒரு ஈக்குவேஷனை நான் இங்கே உள்ளீடு செய்கிறேன். 2x - 3y = 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ மாணவர்களிடத்தில் நம்ம சில கேள்விகளை கேட்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது 2 கோடுகளும் இணை கோடுகளாக உருவாகியிருக்கு. இந்த இணை கோடுகள் உருவாகும் விதத்தை பற்றி மாணவர்களிடத்தில் நம்ம பேச முடியும். அதாவது 2x - 3y = 7, 2x - 3y = 10. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணனா நமக்கு இணை கோடுகளாக கிடைக்கும் அப்படின்ற கோடுகளை உருவாக்கக்கூடிய அந்த விதத்தையும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த 2 இணை கோடுகளும் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளாது, தொடர்ந்து செல்லும் என்ற உண்மையை சொல்லும் பொழுது இந்த வகையான லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு நோ சொல்யூஷன், தீர்வுகளே இருக்காது என்ற உண்மையை நம்ம 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விளக்க முடியும். எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும், அதாவது இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனை நம்ம அடுத்ததாக உள்ளீடு செய்து மாணவர்களுக்கு விளக்கலாம். அதுக்கு நான் மீண்டும் இந்த முதல் ஈக்குவேஷனை டெலீட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ஈக்குவேஷனை இப்போ நான் உள்ளீடு செய்ய முடியும். 4x - 6y = 14. இந்த ஈக்குவேஷனை டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனேயே மாணவர்களிடத்தில் கேட்கலாம், இது வரைக்கும் நம்ம 2 ஈக்குவேஷனை பார்க்க முடிஞ்சது, இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது மாணவர்களிடத்தில் அந்த உண்மைகளை பெற முடியும். 2 ஈக்குவேஷனும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கோயின்சைட் ஆகிருக்கு, ஒட்டி இருக்கு. அப்போ இந்த வகையான லீனியர் ஈக்குவேஷன்ஸுக்கு தீர்வுகளை பற்றி நம்ம மாணவர்கள்கிட்ட இங்கே பேசணும். பேசும் பொழுது எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் இங்கே ஜெனரேட் ஆகும் அப்படின்றத உணர்த்த முடியும். அப்போ 2 லீனியர் ஈக்குவேஷனை வைத்துக்கொண்டு எப்பொழுது யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும், எப்பொழுது நோ சொல்யூஷன் கிடைக்கும், எப்பொழுது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ஜியோஜிப்ரா வாயிலாக நம் தெளிவாக விளக்க முடியும். மீண்டும் நம்ம பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த லைன் மேலே நிறைய பாயிண்ட்ஸ் போட முடியும். ஒரு இடத்துல வெட்டிக்கும் பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும். 2 லைன்ஸும் ஒன்றோடு ஒன்று கோயின்செட் ஆகியிருக்கிறதால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இதுக்கு என்ற உண்மையை மாணவர்களிடத்தில் உணர்த்த முடியும். இந்த 2 கோடுகளும் ஒன்றுக்கொன்று மாறி இருப்பதை நம்ம கலர்ஸில் சேஞ்ச் பண்ணி காட்டணும் போது ஒன்றுக்கொன்று ஒட்டி இருப்பதை தெளிவாக மாணவர்களால் உணர்த்த முடியும். அதுக்காக நான் இதை கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு ஒரு கலர்ஸ் கொடுக்குறேன். அல்ஜிபரிக் வியூ வழியாக போகும்போது இது கொஞ்சம் எளிமையாக செய்ய முடியும். மறுபடியும் கலர்ஸ் போகிறேன். இதை பிங்க் கலர் கொடுக்குறேன். 2வது ஈக்குவேஷனுக்கு நான் பிளாக் கலரே வச்சுக்கிறேன். இப்போ பார்க்கும்பொழுது அந்த பிங்க் கலரில் இருக்கிறது லைன் 1, பிளாக் கலரில் இருக்கிறது லைன் 2. 2 கோடுகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கு, கோயின்செட் ஆகியிருக்கு. அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் இதுக்கு என்ற உண்மையை மாணவர்களுக்கு நாம் சொல்லித்தர முடியும் ஜியோஜிப்ரா வாயிலாக. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.